அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் நிறைவாகட்டும், வாழ்க வளமுடன். இன்று தினம் ஒரு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பெண்களுக்கான ஒரு ஆன்மீக தகவல். பெண்களுக்கான ஆன்மீக தகவல்னால் என்னென்ன மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெண்கள் எப்பொழுதுமே தன்னுடைய மாங்கல்யம், திருமணமான பெண்கள் மாங்கல்யத்தை வெள்ளிக்கிழமை நாளில் மாற்றுவதோ, பழைய கயிறை எடுத்துகிட்டு புது கயிறு போடுவதோ, இல்லை பழைய கயிறை கழட்டிட்டு புது கயிறை தங்கத்தை சேர்ப்பதோ, அது மாதிரி விஷயங்கள் எப்பொழுதுமே செய்யக்கூடாது. அதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் மாங்கல்யத்தை கழட்டுறதோ இல்லை மாங்கல்யத்தை மாற்றுறதோ அது மாதிரி விஷயத்தை செய்யும்பொழுது அவங்க வீட்டில் தரித்திரங்கள் அதிகமாக சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டு பெண்கள் வெள்ளிக்கிழமை நாளில் மாங்கல்யத்தை கழட்டுவதோ மாங்கல்யத்தை மாற்றுவதோ தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வெள்ளிக்கிழமை நாட்களில் மாங்கல்யத்தோடு சேர்த்து புது மாங்கல்யத்தை வாங்குவது கூட தவிர்ப்பது மிக மிக சிறப்பு கொடுக்கும். ஒரு வீட்டில் ஒரு சுமங்கலி பெண் இருக்கிறாங்க அப்படின்னா அதிகமாக தான தர்மங்கள் பெண்கள் கொடுப்பதனால அந்த குடும்பத்தில் அதிகமான செல்வ செழிப்புகள் சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வெள்ளிக்கிழமை நாளில் தான தர்மங்கள் நிறைய செய்யணும். அதே போல் பொன் பொருள் வீட்டில் இருக்கிற தானியங்களை விட நிறைய பேருக்கு அன்னதானங்கள் சம்மந்தப்பட்டு செய்கிறதுனால நம்ம வீட்டில் நிறைய செல்வ செழிப்புகள் அதிகமாகும். இந்த சுமங்கலி பெண்கள் தாய் வீட்டுக்கு சென்று வரும் பொழுது தாய் வீட்டுக்கு செவ்வாய்க்கிழமை நாளையோ வெள்ளிக்கிழமை நாளில் தாய் வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி நாள் திரும்ப கணவர் வீட்டுக்கு வரதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு கொடுக்கும். ஏன்னா செவ்வாய்க்கிழமைனா மங்களக்காரகன்னு நம்ம சொல்கிறோம், வெள்ளிக்கிழமைனா சுக்கிரன் வாரம்னு நம்ம சொல்கிறோம். இந்த 2 நாட்கள் தாய் வீட்டிலிருந்து கணவர் வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டில் இருக்க செல்வ செழிப்புலாம் போயிடுன்னு தாய் வீட்டார் வேதனைப்படுறதும், அதே போல் கணவர் வீட்டிலேருந்து வெள்ளிக்கிழமை நாள்லையோ செவ்வாய்க்கிழமை நாளையோ தாய் வீட்டுக்கு போகிறதும் கணவர் வீட்டுடைய தெய்வங்கள் தலைவருடைய செல்வ செழிப்பு எல்லாமே அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு ஒரு சில பழமொழி இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைனால இந்த சுமங்கலி பெண்கள் தாய் வீட்டிலிருந்து கணவர் வீட்டுக்கு வருதும் இல்லை கணவர் வீட்டிலிருந்து தாய் வீட்டுக்கு போகிறதோ தவிர்த்துட்டாங்க அப்படின்னா 2 பேர் குடும்பத்துலேயுமே பார்த்தோன்னா அந்த பிரச்சனைகள் இருக்காது. எல்லாருக்குமே பார்த்தோன்னா சுபட்சமாக செல்வ செழிப்போட அந்த ஒரு ஆதரவோடு இருப்பாங்கன்னு சொல்லி இன்றைய தினம் ஒரு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.